ரைட் பே. ஸோ வேவ்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். வேவ்ஸோட லெக்சர். ஏற்கனவே வேவ்ஸ் பத்தி நெறைய பேசியிருந்தேன். மெக்கானிக்கல் வேவ் பத்தி சொல்லியிருந்தேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பத்தி சொல்லியிருந்தேன். மேட்டர் வேவ் பத்தி சொல்லியிருந்தேன். மீடியம் இருந்தா மெக்கானிக்கல் வேவ் டிராவல் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அத பத்தி பேசுறது தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே. மெக்கானிக்கல் வேவ மட்டும் பத்தி தான் பேச போறோம்னு சொல்லியிருந்தேன். மெக்கானிக்கல் வேவ்ல 2 வேவ் சொல்லி குடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஒண்ணு டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், இன்னொன்னு லாங்கிட்யூடினல். இதுல பேசிக் ஃபார்முலாலாம் கத்துக் குடுத்திருந்தேன். ஃப்ரீக்வென்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட்னு சொல்லியிருந்தேன். வேவ் நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். ஆங்குலர் வேவ் நம்பர் 2π/λ. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி 2π/t. வேவ் வெலாசிட்டி ஸ்மால் v n lambda. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் v equal to root of t by mu ன்னு கத்து கொடுத்திருந்தேன். ஸ்பீட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் a stretched string. அதனால இங்க வெயிட் இருந்தா mg ன்னு எழுத சொல்லியிருந்தேன். வாட்டர்ல இருந்ததுன்னா 1 மைனஸ் சிக்மா பை ரோ பை மியூன்னு சொல்லியிருந்தோம். மியூ யாரு? மாஸ் பெர் யூனிட் லென்த்னு கத்து கொடுத்திருந்தேன். ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசின விஷயம். நம்ம லாஸ்டா பேசினது நியூட்டன்ஸ் லாவும் லாப்லாஸ் கரெக்ஷனும் தான் பேசணும். ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? அப்போ நான் அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா புரியும். நியூட்டன்ஸ் லா பத்தி பேச போறோம், லாப்லாஸ் கரெக்ஷன் பத்தி பேச போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம பேசுற சவுண்ட் இருக்குல்ல, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர்ல சவுண்டோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? அதை தான் உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? லாங்கிட்யூடினல் வேவோடது. இப்ப லாங்கிட்யூடினல் வேவ் தான் சவுண்டு எவ்வளோ வேகமா டிராவல் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது. முதல்ல சொன்னது நியூட்டன் பத்தி நியூட்டன் தான் அதை பேசினாரு. அவருக்கான ஃபார்முலா என்ன கத்து கொடுத்தேன்? கே ஐசோ பை ரோன்னு சொன்னோம். இதுல கேன்றது யார் பேது? கேன்னு எடுத்துக்கோங்க, இல்ல பின்னு எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். நம்ம ஆல்ரெடி படிச்ச பல்க் மாடுலஸ். ரைட்டா? கே ஐசோதெர்மல் பை டென்சிட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இ தீட்டா ஈக்குவல் டு ப்ரெஷர்னு கத்து கொடுத்தேன். எங்க கத்து கொடுத்தேன்? தெர்மோடைனமிக்ஸ்ல ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். அப்ப இந்த கேக்கு பதிலா என்ன பண்ணணும்? ப்ரெஷர்னு கொடுக்கணும். பி பை ரோ. இந்த பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ரோக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சால்வ் பண்ணா 280 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இப்ப நியூட்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூட்டன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னு யாரு 280 மீட்டர் பெர் செகண்டா இருக்கும். ஆனா அது தப்புன்னு உனக்கும் தெரியும். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 331 மீட்டர் பெர் செகண்ட் 7th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சிட்டோம். இருக்கு, என்சிஆர்டி எடுத்துப்பார். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 331 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நியூட்டன் பண்ண தப்ப சரி பண்றதுக்கு வர்றவர் தான் லாப்லாஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் ரூட் ஆஃப் கே அடியபேட்டிக் பை ரோன்னு சொல்றாரு. நியூட்டன் பண்ண தப்ப சரி பண்ணிடுறாரு. ஐசோதெர்மல் கிடையாதுங்க சார், இது அடியபேட்டிக்னு சொல்றாரு. அப்படின்னா காமா பி பை ரோ. இத காமாவோட வேல்யூ 7/5. பி பை ரோ ஆல்ரெடி 280 தெரியும். சால்வ் பண்ணா 331 மீட்டர் பெர் செகண்ட். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். லாப்லாஸோட ஈக்குவேஷனு, நியூட்டன்ஸோட இதுல சம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காமா பி பை ரோ 331 தான், பி பை ரோ 280 தான். இதுல என்ன சம் கேட்க முடியும்? இப்போ சம் கேட்க வேண்டிய இடமே வேற. அப்ளிகேஷன் கொஷின்ல இருந்து தான் ப்ராப்ளம் கேட்க போறாங்க. அதுதான் நம்ம கவனமா கத்துக்க போறோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது 2 விஷயம் தான். நியூட்டனோட ஃபார்முலா சொல்லுப சார், ரூட் ஆஃப் பி பை ரோ, வேல்யூ உள்ளவ 280. லாப்லாஸோடது சொல்லுங்க, காமா பி பை ரோ, வேல்யூ எவ்வளோ 331 மீட்டர் பெர் செகண்ட். யாரு ரொம்ப சரியா சொன்னா? லாப்லாஸ். அப்போ நம்ம பேசுறது உன் காதுல வந்து விழுதுன்னா அது என்ன ப்ராசஸ்? அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸா இருக்கிறதுனால தான் 331 மீட்டர் பெர் செகண்ட் அவரால் சரியா சொல்ல முடிஞ்சது. ஐசோதெர்மலா இருந்தா 280 மீட்டர் பெர் செகண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு வேற என்ன பேசணும்? அப்ளிகேஷன் பேசணும்.
என்னெல்லாம் நடந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ரைட்டா? இங்க வாங்க. லாப்லாஸ் கரெக்ஷனோட அப்ளிகேஷன் பேசணும். பொறுமையா கத்துக்கிட்டேவா? நான் இன்னும் புதுசா உள்ள போல. அன்னைக்கு பேசினது தான் திரும்ப பேசிட்டு இருக்கேன் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ் ஃபார்முலா பாருங்க. ரூட் ஆஃப் காமா பி பை ரோ. இனிமேல் ஒரு 6 அப்ளிகேஷன் இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். பிரஷர் சேஞ்ச் ஆனா எஃபெக்ட் ஆஃப் பிரஷர். இந்த பிரஷர் சேஞ்ச் ஆனா இந்த ஸ்பீடு மாறுமான்னு கேட்டேன். மாறாது சார். டைரக்டா நான் கன்க்ளூஷன் போட்டுறேன். பிரஷரும் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிரஷரும் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப பிரஷர் 10 ரூபாய் அதிகமானா டென்சிட்டியும் 10 ரூபாய் அதிகமாகி ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸ்பீடு மாறாது. v கான்ஸ்டன்ட். எல்லாரும் அந்த கொஸ்டின் மாதிரி படிச்சுக்கோங்க. v equal to root of gamma p by rho. பிரஷரை என்னதான் நீ சேஞ்ச் பண்ணாலும், பிரஷரை நீ என்னதான் சேஞ்ச் பண்ணாலும், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ் மாறாது. பிரஷருக்கும் ஸ்பீடுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. அப்ப பிரஷர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்பீடுன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப டைரக்டா பிரஷர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். பிரஷர் கான்ஸ்டன்ட். ஸ்பீடுக்கும் டென்சிட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? 1/√ρ. உங்களுக்கு ஒரு சம் போட்டு ஞாபகம் இருக்கா? டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜனுக்கும் ரேஷியோ சொல்லுங்கன்னு சொன்னேன். நீ என்ன பண்ண? ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரஜன் பை ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன் பை டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரஜன் பை ஸ்பீட் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16 டைம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன். இங்க டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் சால்வ் பண்ணா VH by V0 equal to 4/1. இந்த சம்மெல்லாம் நீங்க பின்னாடி பார்க்க போறீங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, டென்சிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் என்னடா சம்பந்தம்? ப்ரப்போர்ஷனல் டு 1/√ρ. ப்ரப்போர்ஷனல் டு 1/√ρன்னு கவனமா கத்துக்கணும். பிரஷரை பொறுத்து மாறுமா? மாறாது. டென்சிட்டியை பொறுத்து மாறுமா? கண்டிப்பா மாறும். இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. டெம்பரேச்சரை பொறுத்து மாறுமா? அன்னைக்கு கடைசியா சொன்னது இதை தான் சொல்லியிருந்தேன். இனிமேல் ஆரம்பிக்க போறது தான் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ அந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துருங்க. பார்க்காத பசங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் வர்றது எல்லாமே உனக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அன்னைக்கு ஏதோ சுச்சுவேஷனால மிஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா கிளாஸ் அவ்வளோ ஜாலியாக ஈஸியாக போயிடும். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளே அதை முடிச்சிட்டோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். P/ρ என்ன சொல்லி கொடுத்தேன்? KT/m, RT/mw. இதெல்லாம் எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா உனக்கு? தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சோம். அப்போ விக்கு ரூட் ஆஃப் காமா P/ρன்னு இப்பதான் படிச்சோம். இந்த P/ρ இருக்க வேண்டிய இடத்துல RT/mwன்னு எழுதிக்கோ, இல்ல KT/mன்னு கூட எழுதிக்கோ. காமா KT/mன்னு எழுதிக்கோ, இல்லனா காமா RT/mwன்னு எழுதிக்கோ. உன் விருப்பம் தான். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, டெம்பரேச்சர் மாறும் பொழுது ஸ்பீடு மாறுமா? டெம்பரேச்சர் மாறும் பொழுது ஸ்பீடு மாறுமா? அதான் கொஸ்டின். அப்போ v is proportional to root t பாருங்க. இங்கே தான் எக்கச்சக்கமான சம் நம்ம பார்க்க போறோம். v is proportional to root t. அப்ப டெம்பரேச்சர் அதிகமானா ஸ்பீடு மாறும். டெம்பரேச்சர் அதிகமானா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் தான் நான் நேத்து கத்து கொடுத்தது. எனக்கு 3 பாயிண்ட் சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ். பிரஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரஷர் டிக்ரீஸ் ஆனாலும் மாறாது. ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ்க்கும் டென்சிட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? v is proportional to 1/√ρ. டெம்பரேச்சருக்கும் ஸ்பீடுக்கும் என்னப்பா சம்பந்தம்? டெம்பரேச்சர் அதிகமான ஸ்பீட் அதிகமாகும் சார். ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். v is proportional to √t தெரிஞ்சுக்கணும். இது 3 பாயிண்ட் முடிச்சிருக்கணும். இப்ப 4, 5 ரெண்டும் ஒண்ணா சேர்த்து சொல்லிடுறேன். ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல்னாலும் சவுண்டுனாலும் ஒண்ணுதான்ப. நான் உனக்கு புரியறதுக்காக தான் 2 வார்த்தையும் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன். லாங்கிடியூடினல் தான் சவுண்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிரான்ஸ்வர்ஸ். உன் ஃபோனுக்கு வருது, இன்டர்நெட், மொபைல் கனெக்ஷன், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசுறது,
கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபாக்ஷன், சவுண்டு, லாங்கிடியூடினல்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ், இந்த வார்த்தையை கவனியேன், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். இது ரெண்டுத்தையும் ஒழுங்கா படிங்க. ஃப்ரீக்வன்சிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃப்ரீக்வன்சிக்கும் ஆம்ப்ளிடியூடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ரெஷருக்கு ஸ்பீடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட், உனக்கு ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரியும், n = 1/t. ஆம்ப்ளிடியூட்னாலும் தெரியும், த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சீங்க ஆசிலேஷன்ல. அந்த ஊஞ்சலை சென்டர்ல இருந்து மேக்ஸிமம் தள்ளி விடுறது, அது ஆம்ப்ளிடியூட். அப்ப ஸ்பீடு ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் ஆம்ப்ளிடியூடை பொறுத்தும் மாறாது. கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது இப்ப பாருங்களேன், இனிமேல் எல்லாம் ஜாலியா இருக்கும். சரி, நான் பேசுறேன், வேகமா காத்தடிக்குது, விண்ட் வந்து ரொம்ப வேகமா காத்தடிக்குது. ஒன்றும் இல்லை, இதான் நீனு, இந்த பக்கமா நீங்க பேசுறீங்க, இந்த டைரக்ஷன்ல போகுது. இப்போ அம்மான்னு கூப்பிட்டுருக்கோன்னு வச்சுக்கேன், இந்த டைரக்ஷன்ல போகுது. விண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருந்தா ஸ்பீட் என்ன ஆகும்? விண்டோட டைரக்ஷன் அகைன்ஸ்டா இருந்தா ஸ்பீட் என்ன ஆகும்? இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்க போறேன். உனக்கு நல்லா தெரியும், உன் சவுண்டோட டைரக்ஷனும் விண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணும். உன் ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். நீ அம்மான்னு கூப்பிட்டா அவங்க காதுல சீக்கிரம் போய் விழுந்துரும். நீ எதிர்த்து பேசுற அப்படின்னா, எதிர்த்து பேசுறேன்னா அவங்கள இல்ல, விண்டுக்கு அகைன்ஸ்டா பேசுற அப்படின்னா, விண்டுக்கு அகைன்ஸ்டா பேசுற அப்படின்னா அது ஸ்லோவா போகும். கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். சரி, இங்க பாரு, கவனமா கவனி. இதுதான் விண்டோட டைரக்ஷன் W, விண்டோட டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நீ பேசுறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் V. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த பக்கம் போகுது. அப்ப இந்த காம்போனன்ட் யாரா இருப்பா? வின் காஸ் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? அப்ப ரிசல்டன்ட் ஸ்பீடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே உன்னோடது பிளஸ் இந்த ஒமேகா விண்ட் காஸ் தீட்டா, W காஸ் தீட்டா. வின் சம்பந்தமா கொஷின் வந்தா முதல்ல உங்களுக்கு தான் ஞாபகம் வரணும், V dash equal to V plus W cos theta. ஒருவேளை தீட்டா 0ன்னா என்ன அர்த்தம்? விண்டோட டைரக்ஷனும் நீ பேசுற சவுண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷன். காஸ் 0 எவ்வளோ? 1. அப்போ அந்த சவுண்டோட ஸ்பீட் என்ன ஆகுது? ஆட் ஆகுது. பார்த்தீங்களா? அதனால தான் வேகமா போய் அவங்க காதல விழுவுன்னு சொன்னேன். ஒருவேளை தீட்டாவோடது 180 இருந்தா, 180னா என்னங்க சார்? விண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமாகவும் நீ பேசுறது இந்த பக்கமாகவும் இருந்தா V dash equal to V minus Wன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா cos 180 minus 1. சார் ஒருவேளை 90 டிகிரி இருந்தா, நம்ம பேசுறது இந்த பக்கமா இருக்கு, விண்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு, 90 டிகிரியா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல, V dash equal to V தான் இருக்கும். ஏன்னா cos 90 0ன்னு தெரிஞ்சிடும். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? விண்டோட டைரக்ஷனும் நீ பேசுற சவுண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா ரெண்டுமே ஆட் ஆயிடும். அகைன்ஸ்டா இருந்தா சப்ராக்ட் ஆயிடும். 90 டிகிரியா இருந்தா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த கான்செப்ட் பேரு எஃபெக்ட் ஆஃப் விண்ட் ஆன் சவுண்ட் வேவ். சவுண்ட் வேவ்ல சவுண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் பொழுது விண்டோட தாக்கம் ஏதாவது இருந்தா என்ன சார் ஆகும்? அப்ப V dash equal to V plus W cos theta. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? யாராவது சொல்ல முடியுமா? பிரஷருக்கும் ஸ்பீடுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா ஞாபகப்படுத்தி பாரு. பிரஷருக்கும் ஸ்பீடுக்கும் என்ன சம்பந்தம்? பதில் சொல்லுங்க. பிரஷருக்கும் ஸ்பீடுக்கும் என்ன சம்பந்தம்? Not proportional, sir. இண்டிபெண்டன்ட். டென்சிட்டிக்கும் ஸ்பீடுக்கு என்ன சம்பந்தம்? Inversely proportional. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரூட். டெம்பரேச்சருக்கும் ஸ்பீடுக்கு என்ன சம்பந்தம்? Directly proportional root. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட். இங்க ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூடுக்கும் ஸ்பீடுக்கும் ஒண்ணுமே கிடையாது சார். இண்டிபெண்டன்ட். அதுக்கப்புறமா விண்டுக்கு கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கும். அப்போ V plus W cos theta இல்ல V minus W cos theta. அது உங்களோட ஆங்கிளை பொறுத்தது. ரைட்டா? ரொம்ப கவனமா கவனிங்க. இப்போ 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், புரியுதான்னு பாரு. ஒரு வேளை புரியலன்னா சரி எனக்கு புரியல, செகண்ட் டைம் நம்ம போயிட்டு அது திருப்பவும் புரிய வச்சிடலாம். இப்போ ஸ்பீடுக்கும் இப்போ இதில் ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்காக. நான் அழகா கற்றுக் கொடுத்துட்றேன் ஃபுல்லா,
கடைசியா அந்த கொஸ்டினை கேட்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த நீங்க சொல்றத வச்சு தான் உனக்கு புரிஞ்சிருச்சா இல்லையான்றது என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ கேர்ஃபுல்லா ரெடியா இரு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன சம்பந்தம்? வெலாசிட்டி அட் சேஞ்சிங் டெம்பரேச்சர் ஏற்கனவே நீங்க படிச்சது தான், கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி சொல்ல போறேன். சார் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் ரூட் டின்னு தெரியும். V is directly proportional to root T. ரைட் தானே? ஓகே. 0 டிகிரி சென்டிகிரேட்ல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் 331 மீட்டர் per செகண்ட். ஒத்துக்கிறீங்களா? 0 டிகிரியில 331 மீட்டர் per செகண்ட். என்னோட கேள்வி 1 டிகிரியில எவ்வளோ? அப்ப நான் என்ன கேட்க வரேன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி எவ்வளோ அதிகமாகும்? கண்டிப்பா 331 பாயிண்ட் சம் வேல்யூ வந்துரும். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் டெம்பரேச்சர் அதிகமானா ஸ்பீடும் அதிகமாகும்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருவோமா? கவனமா கத்துக்கோங்க. V is proportional to root T. 0 டிகிரியில இருக்கும்போது நான் V0 எடுத்துக்கிறேன். V0 equal to root of 0 டிகிரி சென்டிகிரேட்னா கெல்வின்ல மாத்தணும் 273. 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணா VT. அப்ப நான் இங்க 1 டிகிரின்னு எழுதணும். அதை நான் இப்போதைக்கு காமனா T டிகிரின்னு எழுதிக்கிறேன். பிளஸ் 273. உங்களுக்கு தெரியுதா? 1 டிகிரி கண்டுபிடிச்சா எத்தனை டிகிரிக்கான சொல்ல முடியல? இப்போ 1 டிகிரிக்கு 0.5 அதிகமாகுது. அப்ப 10 டிகிரிக்கு எவ்வளோ ஆகும்? 20 டிகிரிக்கு எவ்வளோ ஆகும்? 30 டிகிரிக்கு எவ்வளோ ஆகும்? சொல்ல முடியல நம்மளால. அப்ப 1 டிகிரி சேஞ்ச் ஆனா எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப T டிகிரி பிளஸ் 273. அந்த T நினைச்சு பயப்படாது. அந்த T வந்து 1 தான். அது லாஸ்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிப்போம். இப்ப 2 பேரையும் டிவைட் பண்றேன். VT by V0. டிவைட் பண்ண பிறகு ரூட் ஆஃப் மேல T டிகிரி சென்டிகிரேட் பிளஸ் 273 கீழே 0 டிகிரி சென்டிகிரேட் பிளஸ் 273. சரிதானா? எல்லாத்தையும் காமனா ஒரே ரூட்டா போட்டுட்டேன். ரைட்டா? அடுத்த ஸ்டெப்ல VT by V0 equal to என்ன ஆகுது பாருங்க. இப்படி எழுதலாமா பாருங்க அது. T டிகிரி சென்டிகிரேட் பை 273 பிளஸ் 1. உங்களால உணர முடியுதா? இவனை இப்படி மாத்திருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதே வந்துருச்சா? T டிகிரி சென்டிகிரேட் பிளஸ் 273 பை 273 என்ன பண்ணிருக்கேன்? T டிகிரி சென்டிகிரேட் பை 273 பிளஸ் 1 மாத்திருக்கேன். நம்மளோட கம்ஃபர்ட்காக VT by V0 equal to இந்த 1 பிளஸ் 1 by 2 T டிகிரி பை 273 என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ரூட்டுக்கு 1 by 2 போட்டிருக்கேன். அதாவது 1 plus x whole power 1 by 2. By the exponential theorem என்ன ஆகும்? 1 plus 1 by 2 x ஆயிடும். இந்த 1 by 2 இங்க இறங்கிரும். இப்ப பவர்ல இருந்த 1 by 2 ஃப்ரண்ட்ல இறங்கிரும். புரிஞ்சிச்சா? 1 plus இந்த ரூட்டுக்கு 1 by 2 ஃப்ரண்ட்ல வந்துரும். 1 plus x whole power n equal to 1 plus nx. 11th இது நீ தான் கத்துக்கணும். அவங்க 2 பேருக்கும் தெரியும். n ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா 1 plus nx. 1 plus 1 by 2 T டிகிரி by 273. அடுத்த ஸ்டெப் என்ன சார் ஆகும்? VT by V0 equal to 1 plus T டிகிரி சென்டிகிரேட் கீழே ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கேன்? ப்ராடக்ட் பண்ணிடலாம். 546 வருதான்னு பாருங்க. 2 3s are 6, 2 7s are 14. அப்ப கண்டிப்பா 546. 1 plus T டிகிரி by 546 கத்துக்கிட்டோம். Tக்கு பதிலா 1 டிகிரி சென்டிகிரேட்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ VT by V0 equal to 1 plus 1 by 546 இப்படியே இருக்கட்டும். VT equal to V0 plus V0 by 546. உங்களால உணர முடியுதா? இந்த V0 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். பிராக்கெட்டுக்கு வெளியில இருந்தது உள்ளேயும் கொண்டு போயிட்டேன். அப்ப இந்த V0ஓட வேல்யூ உங்க எல்லாருக்கும் தெரியும் 331 மீட்டர் per செகண்ட். இங்க 331 by 546. இப்ப 331 by 546 ஆல்ரெடி சால்வ் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம்.
இப்போ என்ன வேல்யூன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். VT equal to 331 plus 331 plus அந்த இடம் என்னங்க சார் ஆகும்? கரெக்டா 0.61ன்னு வரும். 0.61. இது V0 தானே? எனக்கு தேவை டிஃபரன்ஸ் தான் வேணும். 0 டிகிரியில 331 1 டிகிரியில 331.61. அப்ப டிஃபரன்ஸ் VT minus V0 equal to 0.61. கவனமா கவனி, மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன்ல என்ன இருந்ததுன்னா சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும் பொழுது VT minus V0 equal to 61 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். எது இருந்தாலும் நீங்க கரெக்டா டிக் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டின் என்னங்க சார் எப்படி கேட்பாங்க? ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இப்ப மேல இருக்கிற டெரிவேஷன் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கரெக்டா இப்ப நீங்க இருக்கிற ரூம்ல 0 டிகிரி சென்டிகிரேட். நீ அம்மான்னு கூப்பிடுற, அந்த அம்மான்ற சவுண்ட் ஏர்ல டிராவல் ஆகுது. 331 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் ஆகுது. இப்ப திடீர்னு உன் ரூமோட டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வெறும் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நீ அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தா 331.61 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் ஆகுது. அப்ப நீ என்ன கத்துக்கிறன்னா சவுண்ட் ஆஃப் ஸ்பீடு, அதாவது சவுண்டோட ஸ்பீடு டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணா அந்த சவுண்டு 0.61 மீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 61 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். இது கடைசியா அந்த கொஸ்டின்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு லைன் எழுதுனேன், ஒழுங்கா பார்த்துக்கோ. the velocity of sound in air. இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டதுல இந்த ஒரு பாயிண்ட் கத்துக்கிட்டா போதும். velocity of sound in air is 61 centimeter per second as 1 degree centigrade rise in temperature. இதுதான் கன்க்ளூஷன். இங்க தான் நீங்க வரணும். அப்போ 1 டிகிரி அதிகமானா 61 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். மீட்டர்லயும் தெரிஞ்சுக்கோங்க, மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டாப்ப? ஸோ ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? அப்ப விக்கும் டிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப அதிகமானா இதுவும் அதிகமாகவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப தெளிவா உன்கிட்ட 10 டிகிரின்னு கேட்டாங்க என்ன பண்ணிடுவேன்? இன்ட்டு 10 போட்டுப்பேன். 6.1 மீட்டர் பெர் செகண்ட். 100 டிகிரி 61 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப எத்தனை டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாலும் உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு பேனாவோட விலை 5 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. இனி எத்தனை பேனாவோட விலை கேட்டாலும் உன்னால அழகா சொல்ல முடியும். ஒரு டிகிரிக்கு 0.61 தெரிஞ்சு போச்சு. இனி எத்தனை டிகிரி இன்க்ரீஸ் பண்ணாலும் உன்னால ரொம்ப அழகா சொல்ல முடியும். ஸோ பெர் டிகிரி 0.61 மீட்டர் பெர் செகண்ட்னு கவனமா கத்துக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டது லாப்லாஸ் கரெக்ஷனோட ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் பேசிட்டு இருந்தோம். அப்போ கடைசியா v equal to root of gamma p by rho. டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ப்ரெஷர் வியும் ப்ரெஷரும் இண்டிபெண்ட். இப்படி சொல்லலாமா? p பவர் 0 போட்டா இண்டிபெண்ட். வியும் ஆம்பிளிடியூட் இண்டிபெண்ட். வியும் ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்ட். வெலாசிட்டியும் டென்சிட்டியும் 1 by root rho. வெலாசிட்டியும் டெம்பரேச்சரும் root t. அதுக்கப்புறமா 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனா 61 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அதிகமாகும். கவனமா கவனி. இதுல சம்முக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அப்ளிகேஷன் கொஷின்ல தான் சம் கேட்க போறாங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்சிட்டி ஆஃப் ஹைட்ரஜன், டென்சிட்டி ஆஃப் இத்தனை டைம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ரேஷியோ சம் கேட்கறது. இல்ல 2 டெம்பரேச்சர் 0 டிகிரியில ஸ்பீடு 331, 10 டிகிரியில ஸ்பீடு எவ்வளோ, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கேட்கறது. அதுக்கப்புறம் ப்ரெஷரு, ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி இவங்களெல்லாம் ஏமாத்துற கொஷின் கேட்கறது. ப்ரெஷர் n டைம் அதிகமானா ஸ்பீடு எத்தனை டைம் அதிகமாகும்னு கேட்பாங்க. மாறாதுன்னு நீ எழுதணும், கான்ஸ்டன்ட்னு எழுதணும். உனக்கு நல்லா தெரியும் இண்டிபெண்ட் புரியணும். நீ என்ன பண்ணுவ? 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது 10 டைம் அதிகமானா இதுவும் 10 டைம் அதிகமாகும். அந்த மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. ப்ரெஷர், ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்ட் ஆஃப் யாருக்கு? ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடினல் வேவ். லாங்கிடியூடினல் வேற யாரும் இல்லை, நீ பேசுறது உன் சவுண்ட் தான் லாங்கிடியூடினல். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ஏரியாவை ரொம்ப நல்லா கவனமாக திரும்ப 2-3 டைம் படித்து இதில் இருக்கிற சம்மெல்லாம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். நேற்றே சொன்ன மாதிரி 25% ஆஃப் லெசன் நம்ம ஒரு டாபிக் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதாவது பேசிக் ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு 25 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த 25 தான் ரொம்ப சிக்கல்லாம் கிடையாது. வெறும் ஈக்குவேஷனாகவே வந்துட்டு இருக்கும். ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். நீ ஒரே ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டா அதுலேருந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக உங்களால் ஈக்குவேஷன் எழுத முடியும். ட்ரை பண்ணுவோமா? ரைட். செகண்ட் டாபிக் பாருங்க. நெக்ஸ்ட் 25% நம்ம உள்ள போறோம். நடுவில் எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிருங்க. ரைட்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஃபார் a propagation ஆஃப் வேவ். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாருமே குரூப் பாருங்க. 2 பேருமே குரூப் பாருங்க 11th and 12th. சிலபஸ் ஒரு டைம் செக் பண்ணி. வேவ் மோஷன் எல்லாருக்கும் வந்துச்சு. எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. சிலபஸ் எடுத்துக்கோ. வேவ் மோஷன் டாபிக்கோட பேரு. லாங்கிடியூடினல் ஃபுல்லா பேசிட்டேன், டிரான்ஸ்வர்ஸ் ஃபுல்லா பேசிட்டேன். ஸ்பீட் ஆஃப் டிராவலிங் வேவ், அந்த ஸ்பீட் ஆஃப் டிராவலிங் வேவ்னு இவ்வளோ நேரம் சொன்னது டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடினல். இதுதான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ரூட் ஆஃப் பி பை ரோ, ரூட் ஆஃப் காமா பி பை ரோ, அப்புறம் ரூட் ஆஃப் டி பை மியூ, ரூட் ஆஃப் எம்ஜி பை மியூ, ரூட் ஆஃப் ஈட்டா பை ரோ, ரூட் ஆஃப் கே ஐசோ பை ரோ, ரூட் ஆஃப் கே அடியபேட்டிக் பை ரோ. இவ்வளோ பேசணும்ல. அந்த 3வது லைன் பாருங்க, ஸ்பீட் ஆஃப் டிராவலிங். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல 3வது டாபிக் ஸ்பீட் ஆஃப் டிராவலிங் வேவ். இப்போ அடுத்த லைனு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஃபார் அ ப்ராக்ரஸிவ் வேவ். அது ஒன்று தான் இன்னைக்கு பேச முடியும். அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு தேவை. ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தது எல்லாம் ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம். இதுக்கு மட்டும்தான் நமக்கு நிறைய டைம் தேவை. பார்த்துருவோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஃபார் அ ப்ராக்ரஸிவ் வேவ். ப்ராக்ரஸிவ் வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் ஃபார் அ ப்ராக்ரஸிவ் வேவ். ரைட். ஸ்கூல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையால இப்போ கூட உங்களுக்குலாம் ரேங்க் கார்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் படிக்கும்போதெல்லாம் ரேங்க் கார்டு இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் எங்கள் அம்மா கையெழுத்து நான் மட்டும் தான் போடுவேன். நான் நிறைய மார்க் தான் எடுத்திருப்பேன். அவங்க கையெழுத்து போடுறதுல ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க. அதனால அவங்க கையெழுத்து நான் ரொம்ப அழகாக போடுவேன். அப்படியே அழகாக போட்டு வச்சுருவேன். அதுக்கு பேர் நாங்கள்லாம் ரேங்க் கார்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் பெரிய கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா. ஆமாம், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு. அதுக்கு சரியான அர்த்தம் தேடி பார்த்தனா முன்னேற்றத்திற்கான அட்டை. முன்னேற்றத்திற்கான அட்டை. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளோ க்ரோ இருக்குன்னு சொல்றது தான் அங்க ப்ராக்ரஸ் கார்டு. இப்போ இங்க ப்ராக்ரஸிவ் வேவ்னா என்னங்க சார்? நீ எங்கேயாவது ஒரு வில்லேஜ் பக்கம் போற, இல்லை வேற எங்கேயா போற, ஒரு குளம் உன் கண்ணுக்கு தெரியுது. அந்த குளத்துல இங்க ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க. அதுக்கப்புறமா ஒரு வேவ் டிராவல் ஆகி போயிட்டே இருக்கு, என் வரைக்கும் போய் முடிச்சிருது. ப்ராக்ரஸிவ், முன்னேறி செல்லக்கூடிய அலைகள், முன்னேறு அலைகள். முன்னேறு அலைகள் தான் ப்ராக்ரஸிவ் வேவ். ப்ராக்ரஸிவ் வேவ்னா ஒரு வேவ் கண்டினியூஸா டிராவல் ஆகிட்டே இருக்கிறது தான் ப்ராக்ரஸிவ் வேவ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதை பாரு, கவனமா கவனி. ப்ராக்ரஸிவ் வேவ், இது ஒரு வேவ். இந்த வேவ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. ஒரு வேவ் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும், இங்கே 2வது பார்ட்டிகல், இங்கே 3வது பார்ட்டிகல், 4வது, 5வது, 6வது நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடம் வைப்ரேட் ஆகாது. இந்த பார்ட்டிகல் இங்கே வைப்ரேட் ஆகும், அடுத்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும், அடுத்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும், அடுத்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும், அடுத்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி இங்க ஒரு வைப்ரேஷன், இங்க ஒரு வைப்ரேஷன். பார்ட்டிகல் மேலையும் கீழையும் குதிக்கிறது தான் உன் கண்ணுக்கு வேவா தெரியுது. நான் சொல்றது அப்படியே 3Dல யோசிச்சு பாருங்க. உன்னோட என்ன சொல்றது, உன்னோட பிம்பம், உன் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குல்ல, உன் கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் பாரு, உன் மூளைக்கு தெரியுமே. நீங்க எதையாவது கற்பனையா இப்போ யாரோட முகத்தையே நினைச்சு பாருங்கன்னா டக்குன்னு ஒரு முகம் ஒரு பேக் ஸ்க்ரீன்ல தெரியும்ல, அந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாரு. பார்ட்டிக்கல் எல்லாம் வரிசலா நிக்குது, ஒரு 100 பார்ட்டிக்கல் வரிசலா நிக்குது. நீ விசில் ஊதின பிறகு ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் ஜம்ப் பண்ணுது, உடனே செகண்ட் பார்ட்டிக்கல், உடனே தேர்ட் பார்ட்டிக்கல். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணா உனக்கு ஒரு வேவ் மாதிரி தெரியுதா? அப்போ நல்லா கத்துக்குங்க. பார்ட்டிக்கலோட வைப்ரேஷன் தான் வேவ் மோஷனுக்கு காரணம். பார்ட்டிக்கலோட வைப்ரேஷன் தான் வேவ் மோஷனுக்கு காரணம். ஸோ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ல பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகுது, அதனால வேவ் ஃபார்வர்ட்ல டிராவல் ஆகுது. ஸோ தட் இஸ் ப்ராக்ரஸிவ் வேவ்ஸ். ரைட்டா? நல்லா இருந்துச்சா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி போடுறது? இப்போ எல்லா பார்ட்டிகளும் வைப்ரேட் ஆகி எனக்கு இப்படி மாதிரி ஒரு வேவ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கும்ல,
அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நீங்க ஒய்ன்னு எடுத்துக்கணும். கேபிட்டல் ஒய் இல்ல ஸ்மால் ஒய் எப்படி வேணா ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு? ஆரிஜின்ல இருக்கு 0 t. வேவ் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? a sin ஒமேகா tன்னு ஆசிலேஷன்லயே படிச்சிட்டீங்க. இப்போ நான் யாருக்கு எழுதியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற பார்ட்டிகலுக்கு எழுதியிருக்கேன். இப்போ நாலாவதா ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதுக்கு நேரா டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய். ஏதோ இது ரொம்ப பெருசாலாம் மனசுக்குள்ள யோசிக்காதீங்க, ஒண்ணுமே இல்லை. இது அடுத்த 10 நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாத பண்ணிடலாம். நம்ம என்னன்னா உங்க கவனம் மட்டும் இங்க இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் அப்படியே பொறுமையா கேட்டுட்டே வாங்களேன். புரியலன்னா சரி இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லிடு, நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ ஆஃப்டர் டி டைம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நாலாவது பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இப்போ மணி கரெக்டா 7:35, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது. 7:36 செகண்ட், 7:37 தேர்டு, 7:38 ஃபோர். அப்போ என்ன ஆகுது? லாஸ்டா நாலாவதா இருக்கிற பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகுது இல்ல? இப்போ அந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ எங்க இருக்கு? எக்ஸ்ல இருக்கு, டீல இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டைமுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. இந்த இடத்துல எக்ஸ் பை வி. அப்ப இங்க இருக்கிற பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகணும்னா எவ்வளோ டைம் டிலே ஆகணும்? எக்ஸ் பை வி அளவுக்கு லேட் ஆகணும். டி மைனஸ் எக்ஸ் பை வி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு ஆரிஜின்ல இருக்கிற பார்ட்டிகல், ரெண்டாவது ஈக்குவேஷனு ஆஃப்டர் டி டைம் எங்கேயோ தூரமா இருக்கக்கூடிய பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகணும், அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஒய்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் எக்ஸ் பை வி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் எப்படிலாம் மாத்தணும்னு பாருங்க. y equal to a sin omega t minus x by v. a sin omega t minus x by v. ரைட்டா? மற்ற எல்லாத்தையும் மறந்துருங்க. இந்த y equal to a sin omega t minus x by v. இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் இனிமேல் உங்க கண்ணுக்கு தெரியணும். இதை எப்படிலாம் மாத்தலாம் சார்? y equal to இந்த x, t தேவையில்லை. அது அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு, எவ்வளவு டைம்னு சொல்றதுக்கு தான் x, t. a sin ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஒமேகா டியை உள்ள கொண்டு போயிட்டேன், ஒமேகா எக்ஸ் பை வி. ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா எக்ஸ் பை வி. இந்த ஒமேகா பை வியை நம்ம சால்வ் பண்ணிட்டு வருவோமா? ஒமேகா உங்க எல்லாருக்கும் தெரியும் 2π பை லாம்டா, இல்லனா 2πn ஞாபகம் வச்சுக்கோ. ஒமேகாவுக்கு பதிலாக 2πn. வேவ் வெலாசிட்டி n லாம்டான்னு உங்களுக்கு தெரியும். வேவ் வெலாசிட்டி ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். வேவ் வெலாசிட்டி ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த என்ன போயிடுச்சு. அப்போ ஒமேகா பை விக்கு பதிலா 2π பை லாம்டான்னு எழுதலாம். யாராவது யோசிக்காம சொல்லுங்க, 2π பை லாம்டாவுக்கு இன்னொரு லெட்டர் உங்களுக்கு கத்து கொடுத்தேன். யார் இது? கே. பிரமாதம். 2π பை லாம்டா கே. அப்ப இனிமேல் எங்கெல்லாம் ஒமேகா பை வி பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் 2π பை லாம்டா பாக்குறீங்களோ அங்கெல்லாம் கே எழுதணும். கேக்கு அப்படியே பேர் வச்சிருங்க. கேவோட பேர் என்ன? கேவோட பேர் என்ன? ஆங்குலர் வேவ் நம்பர் நியூ பார் 1 by lambda வேவ் நம்பர் 2π by lambda ஆங்குலர் வேவ் நம்பர். அப்போ ஒமேகா பை வி இருக்க வேண்டிய இடத்துல a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இதுதான் வேவ் ஈக்குவேஷனு. வந்துட்டோமா? அப்போ y equal to a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். பை எப்படி வேணாலும் உங்க ஆப்ஷன்ல இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு டிக் பண்றது தான் உன் வேலை. அது எப்படிலாம் மாத்துறாங்கன்னு தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 ஃபார்ம்ல மாத்தலாம். இப்போ 3 சொல்லியிருக்கோம். a sin ஒமேகா டி மைனஸ் எக்ஸ் பை வி. மனப்பாடம்லாம் பண்ணாத, ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. ஒமேகா உள்ள கொண்டு போயிடு, ஒமேகா வி பை விக்கு பதிலாக கே போட்டுக்கோங்க. அடுத்தது நாலாவது எப்படி எழுத போறேன் பாருங்க, a sin ஒமேகாவுக்கு பதிலாக 2π பை டி இன்ட்டு ஸ்மால் டி, கேக்கு பதிலாக 2π பை லாம்டா இன்ட்டு எக்ஸ். இது எப்படின்னு உனக்கு தெரியும். ஒமேகாவுக்கு பதிலாக 2π பை டி, கேக்கு பதிலாக 2π பை லாம்டா. என்னோட அடுத்த வேலை y equal to 2 வேலை செய்ய போறேன்.
ஒண்ணு a sin 2π/t வெளில எடுத்துருங்க. t மைனஸ் 2π வெளில எடுத்தாச்சு. பை t அங்க இல்ல. அப்ப பை t இல்லன்னா எங்க போயிடும் அது? மேல போயிடுமா? t/λ into x. உங்களுக்கு புரியுதா? 2π/t நான் எடுக்கணும். 2π தான் இருக்கு. 2π வெளில எடுத்துட்டேன். 1/t எடுக்க முடியல. அப்ப 1/t எடுக்க முடியலன்னா அது எங்க போகணும்? மேல போயிடணும். அடுத்தது இது எப்படி மாத்தணும் கவனி. a sin 2π/t t minus 1/λ/t into x. என்ன பண்ணியிருக்கேன்? மேல இருக்கிற t அடுத்து கீழே லாம்டாவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒண்ணு தானே. அடுத்தது y equal to a sin 2π/t t minus இந்த λ/t உனக்கு நல்லா தெரியும் வெலாசிட்டி. லாம்டா வேவ் லென்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி. அப்ப x/v. கவனமா கவனிச்சிங்களா? 2π/t வெளில எடுத்தா இங்க x/v வரணும். அப்ப இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். y equal to a sin 2π/t t minus x/v ன்னு கத்துக்கணும். திரும்ப இங்க வாங்க. மறுபடியும் என்ன சரி பண்ண போறீங்க? y equal to a sin. அப்படியே இந்த 2π/λ வெளியில தூக்கிடுங்க. 2π/λ வெளியில தூக்கிட்டா 2π இருக்கு. லாம்டாவை வெளில தூக்குனதுனால லாம்டா ஆக்சுவலா டினாமினேட்டர்ல இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை வெளியில எடுக்க போறோம்னா அது இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்ல போட்டுக்கணும். மேல இருந்தா கீழே போட்டுக்கணும், கீழே இருந்தா மேல போட்டுக்கணும். அப்ப λ/t into t minus x. அப்ப y equal to a sin 2π/λ இங்க vt minus x. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் கவனமா கவனி. 2π/t வெளில கொண்டு வந்தீங்கன்னா t minus x/v. 2π/λ வெளியில கொண்டு வந்தீங்கன்னா vt minus x. இப்ப மொத்தம் 5 ஃபார்ம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஃபார்ம் 1 பாருங்க. a sin ஒமேகா t minus x/v. ஃபார்ம் 2 பாருங்க. ஒமேகாவை உள்ள கொண்டு போயிடுறீங்க. ஃபார்ம் 3 பாருங்க. ஒமேகா t minus kx. அடுத்தது ஒமேகாவுக்கு பதிலாகவும் கேக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்றோம். 2π/t வெளில எடுத்து ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். 2π/λ வெளியில எடுத்து ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். ரைட்டா? லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு மட்டும். y equal to a sin omega t minus kx. y equal to a sin ஒமேகாவுக்கு பதிலா 2π/t into ஒரு t, kக்கு பதிலா 2π/λ into ஒரு x. நம்ம வெறும் 2π மட்டும் வெளியில எடுத்துட்டா t/t minus x/λ அவ்வளவுதான். இந்த ஃபார்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுதான் மதர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான். இங்கிருந்து ஒவ்வொரு குட்டி குட்டி ஈக்குவேஷனா நம்மளே என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ல எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. ப்ராக்ரசிவ் வேவோட கரெக்ட் ரிலேஷன் எதுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராக்ரசிவ் வேவோட கரெக்ட் ரிலேஷன். ரைட்டா? ரைட் பை. இவ்வளோ நேரம் கவனிச்சில்ல. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன் அவன்கிட்ட. இந்த வேவ் எந்த ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது? யாரா சொல்ல முடியுமா? Longitudinal. எந்த ஆக்சிஸ்மா? பதில் சொல்லு. எந்த ஆக்சிஸ்ல போகுது? இவ்வளோ நேரம் நல்லா தானே கத்துக்கிட்டீங்க. இப்ப ப்ராக்ரசிவ் வேவ் நான் ஆரம்பிக்கும் போது எந்த ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுதுன்னு சொன்னேன்? பதில் சொல்லு. X-axis, sir. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்க தான் சிக்கல் இருக்கு. இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆனா எவ்வளவு நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு அது எந்த பக்கமா போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஒரு முடிவுக்கு வரலாம். இங்க வாங்க. y equal to a sin omega t minus kx. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பாக்குறீங்கன்னா இங்க என்ன லெட்டர் இருக்கோ அந்த ஆக்சிஸ்ல போகுது. எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. இந்த சைன் மைனஸ் ஆகியிருந்தா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. ஐடியா சொல்லிட்டேனா? இப்போ நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஆக்சிஸ்ல போகுதுன்னு சொல்லணும். இப்ப பதில் சொல்லுங்க. Negative x-axis. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. a sin
ஒமேகா டி மைனஸ் கேஒய். Positive y axis. Positive. அவ்வளோதான். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுது. ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் கேஇசட். Negative z axis. நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். காரணம் இசட் ஆக்சிஸ் பிளஸ் இருந்தா நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் கேஒய். கம்ப்ளீட் பண்ணு. பிளஸ் கேஒய் Minus y axis. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதுவுமே ஆப்ஷன்ல இருக்கும். ஒரு ஈக்குவேஷனை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த ஈக்குவேஷனை பார்த்து அது எந்த பக்கமா அந்த வேவ் டிராவல் ஆகுதுன்னு உங்களால அழகா சொல்ல முடியும். ஃபார்முலால மைனஸ் இருந்துட்டா பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல தான் போகுது. ஃபார்முலால நடுவுல பிளஸ் இருந்துட்டா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல தான் போகுது. ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு கிளியரா ஈக்குவேஷன் உங்களுக்கு எழுத தெரியும். அதே மாதிரி எக்ஸ் இருந்தா எக்ஸ்ல போகுது, ஒய் இருந்தா ஒய்ல போகுது. அது பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிருவேன். மைனஸ் கேவா இருந்தா பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், பிளஸ் கேவா இருந்தா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். பக்கத்துல இங்க எக்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். பக்கத்துல வேற ஏதாவது இருந்தா அந்த ஆக்சிஸ்ல போகுதுன்னு கவனமா கத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணக்கூடிய திறமும் ஒன்ட்ட இருக்கும். ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t, கேக்கு பதிலாக 2π/λ. அதை வெளியில எடுத்து அவங்க இப்ப நம்ம பார்த்த ஃபார்ம்லயே கூட கொடுக்க மாட்டாங்க, வேற ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். இல்ல சம் இருக்காதுப்பா, இந்த ஈக்குவேஷன் தான் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப ப்ராப்ளம் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும், அது ஈஸியா உங்களால கத்துப்பீங்க. அதனால தான் எல்லா ஃபார்மையும் உனக்கு எழுதி காட்டுறேன். ரைட்டா? அடுத்தது உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம், கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். y equal to a sin ஒமேகா t மைனஸ் kx. இந்த ஒமேகா t மைனஸ் kx இருக்கு பத்தியா, இதை சேர்த்து தான் நீங்க ஃபேஸ்ன்னு சொல்ல போறீங்க. ஃபேஸ். ஃபேஸுக்கு பதிலா ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். 12th அண்ட் ரிப்பீட்டர். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. என்னங்க சார் இது? வேவ் ஆப்டிக்ஸ் கத்து கொடுத்தேன். ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் டைம் டிஃபரன்ஸுக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸுக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? இன்டர்ஃபரன்ஸ்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் உனக்கு இருக்கும். del phi equal to 2π/λ into del. இந்த டெல்லுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? del xன்னு கூட எழுதிக்கலாம். del phi equal to 2π/t into del t. ஆசிலேஷன்ல படிச்சீங்க, வேவ்ஸ்ல படிச்சீங்க, இஎம் வேவ்ஸ்ல கூட அது வந்திருக்கும். அது எப்படி வந்ததுன்னு 11th வேவ்ஸ்ல இருந்து தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்துலாமா? இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். ஃபேஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. del phi பை del t பொறுத்து பண்ணுங்க, டைமை பொறுத்து பண்ணுங்க. ஒமேகா ஒமேகா இது எக்ஸா இருக்கிறதுனால 0 ஆயிடும். அப்ப del phi equal to ஒமேகா into del t. del phi equal to 2π/t into del t வந்துச்சா பாருங்க. ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் டைம் டிஃபரன்ஸுக்குமான ரிலேஷன். அப்ப டைம் டிஃபரன்ஸ் கொடுத்தா உங்களால ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும், ஃபேஸ் கொடுத்தா டைம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பேஜுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2, டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு சார்? 2π/t into del t. பை போயிடுச்சு. del tக்கு பதிலா t/4. அப்ப டைம் டிஃபரன்ஸ் ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப ஃபேஸ் அண்ட் டைமுக்கான ரிலேஷன் 2π/t into del t. ஃபேஸுக்கும் பாத்துக்கும் எப்படி ரிலேஷன் போடுறது? பொறுமையா பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைக்கு பதிலா ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்னு கத்து கொடுத்தேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க எக்ஸ பொறுத்து. அப்ப இது 0 ஆயிடும், ஏன்னா டைம் இருக்கிறதுனால. இது மைனஸ் கே. del phi by del x equal to மைனஸ் கேக்கு பதிலா 2π/λ. del phi equal to minus 2π/λ into del x. 12th இந்த del x தான் நீங்க அங்க delன்னு படிச்சீங்க. del phi equal to 2π/λ into del. ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கும் பாத் டிஃபரன்ஸுக்குமான ரிலேஷன். மேல சொன்னது ஃபேஸுக்கும் டைமுக்குமான ரிலேஷன். ரைட்டா? உனக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன் எல்லாருக்குமே. கவனமா கவனி. இது ஒரு வேவ்னு வச்சுக்கோங்களேன். இதோட கம்ப்ளீட் ஃபேஸ் 2π. ஒத்துக்கிறீங்களா? இங்க ஆரம்பிச்சு இங்க வர்றது. இந்த ஃபேஸ் பை, இந்த இடம் π/2.
இந்த இடம் 3π/2. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஃபேஸ். ஒரு வேவ்க்கான கம்ப்ளீட் டைம் பீரியட் t. அப்போ பையா இருக்கும் பொழுது t/2, π/2 இருக்கும் பொழுது t/4. இந்த இடம் 3t/4. அடுத்தது கம்ப்ளீட்டா ஒரு வேவோட வேவ் லென்த் உங்களுக்கு தெரியுமா? இந்த வேவ் லென்த்தை தான் இவ்வளோ நேரம் நீங்க பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப இது லாம்டான்னா கரெக்டா இந்த இடம் λ/2, இந்த இடம் λ/4, இந்த இடம் 3λ/4, இந்த இடம் 1 லாம்டா. இப்போ ஒரு வேவ்னா உங்களுக்கு பாத் இருக்கும், டைம் இருக்கும், ஃபேஸ் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸை மட்டும் கொடுத்துட்டு டைமையும் பாத்தையும் கேட்பாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு பாரு, ஃபேஸ் வந்து பை, பாத் என்ன, டைம் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். பாத்து λ/2, டைம் t/2, பார்த்ததும் சொல்லிடு. பட் ஈக்குவேஷன் பாருங்க, del phi equal to 2π/λ into del x, del x del pi 2π/λ into del x, pi போயிடுச்சு. அப்ப del x equal to λ/2 வந்துருச்சா? லாம்டா என்ன வருதோ டைம் அதே தான் வரும். λ/2 னா t/2, λ/4 னா t/4, 3t/4 னா 3λ/4. இந்த ரிலேஷன்லாம் உனக்கு எங்க கத்து கொடுத்தேன்? ஆசிலேஷன் ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் இங்க படிப்போம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். வேவ் ஆப்டிக்ஸ்லயும் படிப்போம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபேஸ் அண்ட் பாத் del phi equal to 2π/λ into del, ஃபேஸ் அண்ட் டைம் del phi equal to 2π/t into del t. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஃபேஸ் அண்ட் பாத் எப்பயுமே ஃபேஸ் தான் எழுத போறீங்க. அப்போ இங்க பாத்து எழுதுறீங்கன்னா பாத்து பை லாம்டா இருக்கணும். ஃபேஸ் இங்க டைம், ஃபேஸ் அண்ட் டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து டி இருக்கணும். அவ்வளவுதான், ஞாபகத்துக்காக. உனக்கு தெரியும், சொல்லணும்ன்றது இல்லை. ஒரு 4 டைம் எழுதி பார்த்தாலே உனக்கு ஒடியாந்துரும். இருந்தாலும் பை லாம்டாவா பை டியான்னு தெரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்க? ஸோ இவ்வளோ நேரம் ஃபேஸ் அண்ட் பார்த்து ப்ராக்ரஸிவ் வேவோட ரிலேஷன் எல்லாம் பேசிட்டோம். ஒரே ஒரு டாபிக் மட்டும் இது முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபே நம்ம கம்ப்ளீட் பண்ற இடத்துக்கு வந்திருக்கும். வேவ் வெலாசிட்டிக்கும் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கும் என்னங்க சார் ரிலேஷன்? இப்போ எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தேவைப்படும். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கடைசி டாபிக் இது முடிச்சுதான் அடுத்த டாபிக் போயிடலாம். வேவ் வெலாசிட்டிக்கும் பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு வேவ் ப்ராக்ரஸிவ் வேவ் இருக்குன்னா அங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்னு பார்ட்டிகல், இன்னொன்னு வேவ். பார்ட்டிகல் வைப்ரேட் ஆனாதான் வேவ் பிறக்கும், வேவ் வந்து டிராவல் ஆகும், வேவ் வந்து உருவாகும். அப்ப பார்ட்டிகளோட வைப்ரேஷன், பார்ட்டிகல் என்ன வெலாசிட்டியில வைப்ரேட் ஆகுதோ அதுக்கு பேரு பார்ட்டிகல் வெலாசிட்டி. கத்துக்கிட்டீங்களா? பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கு நம்ம பயன்படுத்த போற வார்த்தை கேபிட்டல் வி. பார்ட்டிகல் வெலாசிட்டி இருக்கிறதுனால தான் வேவ் டிராவல் ஆகுது. அப்ப வேவ் என்ன ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அதுதான் வேவ் வெலாசிட்டி, ஸ்மால் வின்னு எடுத்துக்க போறோம். இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொண்டு வர போறோம். பார்த்துடலாமா? இங்க வாங்க. ஒய்யோட ஈக்குவேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி a sin ஒமேகா t மைனஸ் kx. இந்த y யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. y வேற யாரும் இல்ல, பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப பார்ட்டிகல் வெலாசிட்டி கேபிட்டல் V வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உனக்கு நல்லா தெரியும், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டைமை பொறுத்து பண்ணுங்க. a சைனை பண்ணா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். டி பக்கத்துல ஒமேகா இருக்கு, அதனால ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பை இது ஈக்குவேஷன் 1. பார்ட்டிகல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோமா? இது பார்ட்டிகல் வெலாசிட்டி. அடுத்தது மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். y equal to a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். நான் என்ன பண்றேன் பாரு, y equal to a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸா? இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்றேன் எக்ஸை பொறுத்து. இந்த dy by dx ஒரு இதுவே கிடையாது சார். இப்போ உனக்கு நல்லா தெரியும், வெலாசிட்டி வேணும்னா dy by dt, ஆக்சலரேஷன் வேணும்னா dv by dt,
இன்னும் dy பை dxன்னு போட்டிருக்கீங்களா? அது என்ன டேர்ம்? அதுக்குன்னு தனியா ஒரு டேர்ம் இல்ல. ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இந்த கிராஃப்க்கு ஸ்லோப் எடுத்தா இந்த பக்கம் dy, இந்த பக்கம் dx. அப்ப dy பை dx நீங்க ஸ்லோப் ஆஃப் xy கிராஃப். xy கிராஃப் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கிராஃப்னு சொல்லணும். அப்ப dy பை dx என்ன சொல்ல போறீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் கிராஃப். அப்ப ஒரு டைம் dy பை dx எடுங்க பார்க்கும். dy பை dx equal to a. சைன பண்ணா cos ஒமேகா t அப்படியே தான் இருக்கும். kx x மைனஸ் k அப்படின்னா மைனஸ் ka cos ஒமேகா t மைனஸ் kx. நான் என்ன பண்ணணும் ஒரு டைம் அந்த மாதிரி எழுதி பார்த்துக்கோ. இப்போ dy பை dx எடுத்துட்டோமா? ஏற்கனவே v எடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். பார்ட்டிக்கல் வெலாசிட்டியையும் dy பை dxையும் டிவைட் பண்ண போறோம். பார்ட்டிக்கல் வெலாசிட்டி மேலே போய் பார்த்துட்டு வந்துருமா? கேபிட்டல் V என்ன எழுதியிருக்கேன்? a ஒமேகா cos ஒமேகா t மைனஸ் kx. a ஒமேகா cos ஒமேகா t மைனஸ் kx. மைனஸ் ka cos ஒமேகா t மைனஸ் kx. என்ன நடக்கும்? இந்த காசும் இந்த காசும் போய் சேர்ந்துடும். இந்த ஏவும் இந்த ஏவும் போய் சேர்ந்துடும். ஃபைனலா மைனஸ் ஒமேகா பை கே. இப்போ நீங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். இது ஆல்ரெடி நீ பார்த்த விஷயம்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டேன். பார்த்தவங்களாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. பார்ட்டிக்கல் வெலாசிட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா பை கே டிஒய் பை டிஎக்ஸ். யோசிக்காம சொல்லுங்க, யார் இந்த ஒமேகா பை கே? பதில் சொல்லு, யார் இந்த ஒமேகா பை கே? சரி, ஓகே, உனக்கு தெரியல, பரவாயில்ல. ஒமேகா பை கே, ஒமேகாவுக்கு பதிலா 2π n, கேக்கு பதிலா 2π பை லாம்டா. ரைட்டா? 2π போயிடுச்சு. லாம்டா n. ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன்? ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி, ஒரு வேவோட வேவ் லென்த் என்னப்பா கிடைக்கும்? வெலாசிட்டி சார். அவ்வளவுதான், வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி என்ன வெலாசிட்டி? பார்ட்டிகலா வேவா? வேவ் வெலாசிட்டி சார். வேவ் வெலாசிட்டி. அப்ப கேபிட்டல் V ஈக்குவல் டு மைனஸ் V dy பை dx. இருக்கிறதுலேயே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் பாரு. ஒரு வேவ் டிராவல் ஆகுதுன்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிறதுனால தான் வேவ் டிராவல் ஆகுது. பார்ட்டிகளோட வெலாசிட்டிக்கும் வேவ் வெலாசிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. அப்போ உங்களுக்கு புரிதலுக்காக நான் வார்த்தையா எழுதி காமிக்கிறேன். பார்ட்டிகல் வெலாசிட்டினா கேபிட்டல் V மைனஸ் ஆஃப் வேவ் வெலாசிட்டி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் xy கிராஃப், அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ், ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ். இந்த ரிலேஷன் அப்படியே இருக்கும், அப்படியே டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்டிகல் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஸ்லோப் கொடுத்துட்டு வேவ் வெலாசிட்டி கேட்கலாம். இதுல மூணுத்துல யாராவது ரெண்டு பேரை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களை கேட்கலாம். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஒரு வேவ், ஒரு ப்ராக்ரசிவ் வேவ் போகுது அப்படின்னா பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கும் வேவ் வெலாசிட்டிக்கும் என்னடா ரிலேஷனு? பார்ட்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வேவ் வெலாசிட்டி இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும், இது சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே சூப்பர். இது மட்டும் பாரு. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இது யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பார்ட்டிக்கிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? a sin ஒமேகா t மைனஸ் kx. இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? a cos ஒமேகா t மைனஸ் kx இன்டு ஒமேகா இங்க போட்டுக்கிட்டேன். இதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன். சமீபத்தில் கொஸ்டின் 2022 பேப்பர் எடுத்து பாரு. a ஒமேகா காசை பண்ணா மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இன்ட்டு ஒரு ஒமேகா, அப்போ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ரைட் பை, வேலை முடிஞ்சிருச்சு.
நீங்க தான் இப்ப ஃபேஸ் எனக்கு சொல்லணும். டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்? வெலாசிட்டிக்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்? டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்? இந்த 3 கொஸ்டின சொல்லிட்டீங்கன்னா நீங்க போயிடலாம். சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் வெலாசிட்டி? சொல்லுங்க பாக்கலாம். தவிர்க்க முடியாத சம் இந்த இடம். பதில் சொல்லு. டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் வெலாசிட்டிக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் திணறீங்க? சரி யாராவது சொல்லுங்க பாக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆன்சர் என்ன ஃபங்ஷன் அது? நீ பேசினாதான் மத்தவங்களுக்கும் புரியும். யாராவது ஒருத்தவங்க பேசுங்கன்னு சொன்னேன். இங்க என்ன இருக்கு? சைன் இங்க என்ன இருக்கு? காஸ் சைனை காசா மாத்தணும்னா என்ன பண்ணல? காசை சைனா மாத்தணும் என்ன பண்ணணும்? 90 மைனஸ் இல்ல 90 பிளஸ்ஸா? 90 மைனஸ் இல்ல 90 பிளஸ்ஸா? அப்ப ஒரு சைனும் ஒரு காசும் இருந்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை 2ன்னு புரிஞ்சுக்கணும். ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்றேன், ஒழுங்கா கத்துக்கோ. சைனுக்கும் காசும் இப்படி இருந்ததுன்னா, இப்ப காஸ் தீட்டா வேணும்னா சைன் 90 மைனஸ் தீட்டா இல்ல 90 பிளஸ் தீட்டா. எப்படி பார்த்தாலும் 90 பிளஸ், எப்படி பார்த்தாலும் 90 மைனஸ். அப்போ இனிமேல் எங்க இந்த கொஷினை பார்த்தாலும் உனக்கான ஐடியா, ஒரு சைன் ஒரு காஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை 2. இங்க ஒரு காஸ் ஒரு சைன், ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை 2. யாராவது சொல்லுங்க. இங்கேயும் சைனு, இங்கேயும் சைனு. டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்ஸலரேஷனுக்கு சொல்ல முடியுமா? மாயத்தர டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் ரெண்டுமே சைனு. அப்ப என்னவா இருக்கணும்? வேற வேற ஃபங்க்ஷன் 180 தெரியும், பை பை 2 தெரியும். ஒரே ஃபங்க்ஷனு முதல்ல இதை போய் ஒழுங்கா படிங்க. உங்களுக்கு என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க தெரியல. ஒரு சைனும் கவனமா கவனி, நாளைக்கு திருப்பி கேட்கும்போது நீ சொல்லணும். ஒரு சைனோ ஒரு காசோ மட்டும் இருந்ததுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை 2. எப்படி தெரியுமா? இந்த காஸ் ஃபங்க்ஷனை சைனா மாத்தணும்னா சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் பை பை 2 இல்ல மைனஸ் பை பை 2. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்ஸலரேஷனையும் கவனிங்க. இந்த இடமும் சைனு, இந்த இடமும் சைனு. அப்ப 0. ஒரே ஃபங்க்ஷனா இருந்தா 0. ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால எப்பவுமே மைனஸ் இருந்தா 180 டிகிரின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மறுபடியும் பதில் நல்லா கத்துக்கோங்க. ஒரு வேவ் ப்ராக்ரசிவ் வேவோட பார்ட்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? பை பை 2. பார்ட்டிக்கல் வெலாசிட்டிக்கும் பார்ட்டிக்கல் ஆக்ஸலரேஷனுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? பை பை 2. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்ஸலரேஷனுக்கும் ஃபேஸ் எவ்வளோ? பை 180. கண்டிப்பா தெரியணும். இது ஆலன் மாடல் அந்த கொஷின் பேப்பரை எடுத்து இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் பார், 3 கொஷின் இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பார்த்து டிக் பண்ற, கொஷினை ஒழுங்கா படிச்சுக்கிற. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி பை பை 2, வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் பை பை 2, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்ஸலரேஷன் பை. இது இங்க கேட்டா நான் சொன்னேன், நீ சொல்லிட்டு. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா, ஒரு சைனோ ஒரு காசோ இருந்தா பை பை 2. ரெண்டுமே சைனா இருந்து ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா 0. ஒரு சைனு ஒரு மைனஸ் சைனு 180. ஒரு காசு ஒரு மைனஸ் காசு 180. ஒரு காஸ் இன்னொரு காஸ் 0. ஒரு சைன் ஒரு காஸ் பை பை 2. ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனா இருந்தா 0. ஒன்னுத்துல மட்டும் மைனஸ் இருந்தா 180. ரெண்டும் வேற வேற ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா பை பை 2. கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் ஆசிலேஷன்லயும் சம் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ரைட்டாப்பா? ரைட். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது அந்த ஆர்கன் பைப்பு அந்த மாதிரி டாபிக் நிறைய இருக்கும். ஒரே நிமிஷம்.